நண்பர்களே, நம் யூடியூப் சேனலில் உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் ஒரு மிகவும் முக்கியமான மற்றும் சர்ச்சைக்குரிய தலைப்பை பற்றி பேசப் போகிறோம். அதுவே சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் ஒப்பிடும்போது இந்தியாவின் பாதுகாப்பு பட்ஜெட். பாதுகாப்பு பட்ஜெட் என்பது ஒவ்வொரு நாட்டின் பாதுகாப்பின் அடித்தளமாகும். மேலும் அது ஒரு நாடு தனது பாதுகாப்பு படைகளை வலுப்படுத்த எவ்வாறு முயற்சிக்கின்றது என்பதை காட்டுகின்றது. இங்கு நாம் சீனா, பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவின் பாதுகாப்பு பட்ஜெட்டின் ஒப்பீட்டு ஆய்வை பார்க்கப் போகிறோம். இந்தியாவின் பாதுகாப்பு பட்ஜெட் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகிறது. தற்போதுள்ள பட்ஜெட் சுமார் 5.2 லட்சம் கோடி ரூபாய் ஆகும். இது இந்தியாவை உலகின் மிகப்பெரிய பாதுகாப்பு செலவழிப்பவர்களாக மாற்றுகின்றது. இந்த பட்ஜெட்டின் பெரும் பகுதி ஆயுதங்கள் வாங்குதல், பணியாளர்களின் சம்பளம் மற்றும் பிற இராணுவ நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. இந்தியாவின் முயற்சி எப்போதும் தனது அண்டை நாடுகளான சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் ஒப்பிடும்போது தனது பாதுகாப்பை வலுப்படுத்துவதுதான். இப்போது சீனா பற்றி பேசுவோம். சீனாவின் பாதுகாப்பு பட்ஜெட் சுமார் 18 லட்சம் கோடி ரூபாய். இது இந்தியாவுடன் ஒப்பிடும்போது 3 மடங்கு அதிகமாகும். சீனா கடந்த சில ஆண்டுகளில் தனது இராணுவ அமைப்பை நவீனமயமாக்க பல முதலீடுகளை செய்துள்ளது. அவர்களின் இலக்கு தனது எல்லைகளை மட்டுமல்ல, கடல் பகுதிகளில் கூட தனது ஆற்றலை விரிவாக்கம் செய்வது ஆகும். சீனா புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் வளங்களின் உதவியுடன் தனது படைகளை மிகவும் நவீனமாக்கும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இப்போது பாகிஸ்தானின் பாதுகாப்பு பட்ஜெட் பற்றி பார்ப்போம். பாகிஸ்தானின் பாதுகாப்பு பட்ஜெட் சுமார் 1.5 லட்சம் கோடி ரூபாய் ஆகும். பாகிஸ்தானின் பட்ஜெட் அதன் அளவுக்கு ஏற்றபடி பெரியதாக இருக்கிறது. ஆனால் இந்தியா மற்றும் சீனாவுடன் ஒப்பிடும்போது மிகவும் குறைவாக உள்ளது. பாகிஸ்தான் முக்கியமாக தனது பாதுகாப்பு பட்ஜெட்டை அதன் தன்னுள்ள இழப்புகளை கருத்தில் கொண்டு பயன்படுத்தியுள்ளது, குறிப்பாக இந்தியாவுடன் உள்ள சிக்கல்களை முன்பாக கொண்டு. இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் சீனாவுக்கு இடையேயான இந்த பாதுகாப்பு பட்ஜெட்டின் போட்டி எண்களிலேயே நிலைத்திருக்கின்றது. இது அந்த நாடுகளின் பாதுகாப்பு கொள்கைகள் மற்றும் உத்தியோகபூர்வமான நடவடிக்கைகளை பிரதிபலிக்கின்றது. இந்தியா கடந்த சில ஆண்டுகளில் தனது பாதுகாப்பு உத்திகளை மேம்படுத்தியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அரசு சுயநிறைவு நோக்கில் பல முனைப்புகளை எடுத்துள்ளது. மேக் இன் இந்தியா போன்ற திட்டங்கள் இந்தியாவை பாதுகாப்பு உபகரண உற்பத்தியில் சுயநிறைவு அடையச் செய்யும் முயற்சியாக உள்ளன. இந்தியா தனது நிலப்படை, விமானப்படை மற்றும் கடற்படையை வலுப்படுத்த பல புதிய திட்டங்களை ஆரம்பித்துள்ளது. உதாரணமாக, இந்திய விமானப்படை ரஃபேல் போர் விமானங்களைப் போன்று நவீன மற்றும் சக்தி வாய்ந்த விமானங்களை சேர்த்துள்ளது. மேலும் இந்தியா தனது பலிஸ்டிக் மிசைல் சிஸ்டம் ஐயும் மேம்படுத்துவதில் மிகுந்த உழைப்பு செய்துள்ளது. இந்த அனைத்து முயற்சிகளின் நோக்கம் என்னவென்றால், இந்தியா எந்த ஒரு சூழ்நிலையிலும் தனது அண்டை நாடுகளின் தகராறுகளுக்கு விலகியிருக்க முடியும் என்பதையே உறுதி செய்வதே ஆகும். சீனாவின் பாதுகாப்பு பட்ஜெட் தனது இராணுவ ஆற்றலை வலுப்படுத்த மட்டுமல்ல, அது தனது பகுதியின் மீது தனது தாக்கத்தை அதிகரிக்கவும் உள்ளது. சீனா ஒன் பெல்ட் ஒன் ரோட் திட்டத்தின் கீழ் பல நாடுகளுடன் உறவுகளை நிலைநிறுத்த முயற்சி செய்துள்ளது. இதனால் தனது ஆற்றல் அதிகரிக்க முடியும். இதற்கு ஒப்பாக இந்தியா கூட பல பொருளாதார மற்றும் போக்குவரத்து கூட்டாண்மைகளை ஏற்படுத்தியுள்ளது. உதாரணமாக, அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவுடன் தனது பாதுகாப்பு தூதரகத்தை வலுப்படுத்தும் முயற்சி. பாகிஸ்தானின் நிலைமையும் கொஞ்சம் மாறுபட்டுள்ளது. பாகிஸ்தானின் பட்ஜெட் அதன் பாதுகாப்பிற்கு மட்டும் இல்லாமல் அதன் தன்னுள் நிலைத்தன்மைக்கு கூட அவசியமாகிறது. பாகிஸ்தானுக்கு தனது தன்னுள் உள்ள சிக்கல்களை சமாளிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. இது அதன் பாதுகாப்பு பட்ஜெட்டையும் பாதிக்கின்றது. இப்படியாக பாகிஸ்தானின் பட்ஜெட் குறைவான அளவில் உள்ளது என்றாலும் அதன் உள்ளே பல சிக்கல்கள் உள்ளன. அவை அதை பாதிக்கின்றன. இந்தியாவின் உத்தியோகபூர்வமான நோக்கம் மட்டும் போர் தயாரிப்பில் மட்டுமில்லாமல் அது ஸ்ட்ராட்டஜிக் கோஆபரேஷன் என்பதையும் உள்ளடக்கியுள்ளது. அதில் கண்ணோக்கிய பாதுகாப்பு கருதுகோள் மற்றும் ஆயுத மாற்றம் இடம்பெறுகின்றது. உதாரணமாக, இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையேயான திறன்கள் மேம்பாடு மற்றும் உத்தியோகபூர்வமான கூட்டாண்மை வலுப்படுத்தப்படுகின்றன. அதனுடன் இந்தியா மற்ற நாடுகளுடன் கூட இராணுவ பயிற்சிகளை நடத்துகிறது. இது அதை சர்வதேச அளவில் ஒரு முக்கிய தூதரக வீரராக மாற்றுகிறது. இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையேயான இந்த பதற்றம் பாதுகாப்பு பட்ஜெட்டுடன் மட்டுமே இல்லை. இது பின்னால் உள்ள வரலாற்று,
அரசியல் மற்றும் சமூக காரணங்களையும் கொண்டுள்ளது. சமீபத்தில் இந்தியா தனது இராணுவ படைகளை நவீனமாக்கும் நோக்கில் பல முக்கிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இது குண்டு தொழில்நுட்பம் அல்லது வலைப்பின்னல் மையம் கொண்ட போர்முறை என்றாலும் இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறன்களை வலுப்படுத்தியுள்ளது. பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பின் மூலமாகவும் நம்பகத்தன்மை உருவாக்குவதும் முக்கிய முனைப்பாக உள்ளது. இந்தியா தனது அண்டை நாடுகள், குறிப்பாக நேபாளம், பூடான் மற்றும் வங்காளதேசமுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பை முன்னெடுத்துள்ளது. இது மட்டும் இந்தியாவின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்பது மட்டுமல்ல, பகுதி நிலைத்தன்மையை கூட உறுதி செய்வதாக இருக்கும். இப்போது செலவுகள் பற்றி பேசுவோம். நாங்கள் பாதுகாப்பு பட்ஜெட்டை பற்றி பேசும்போது எண்களில் மட்டும் கவனம் செலுத்துவது போதுமானதல்ல. இந்த பட்ஜெட்டுகளை சரியான முறையில் எவ்வாறு பயன்படுத்துகின்றது என்பதே முக்கியமாகும். இந்தியா தனது பட்ஜெட்டை திறமையாக நிர்வகித்துள்ளது, ஆனால் இன்னும் பல சிக்கல்கள் உள்ளன. உதாரணமாக ஊழல் மற்றும் ஒழுங்கின்மை. அவைகள் அனைத்து மட்டத்திலும் பாதுகாப்பு அமைப்பை பாதிக்கக்கூடியவை. அதே நேரத்தில் சீனா தனது பட்ஜெட்டுக்கு வழிகாட்டுவதில் ஒருமைப்பாட்டை காட்டியுள்ளது. ஆனால் இதன் பின்னால் இன்னொரு கவலைக்குரிய விஷயம் உள்ளது. அதுவே மனித உரிமை மீறல். இது பகுதி மற்றும் உலகளாவிய அளவில் அதன் சுவாரஸ்யத்தின்மையை நமக்கு காட்டுகின்றது. இறுதியில் நாம் சொல்லக்கூடியது என்னவென்றால், இந்தியாவின் பாதுகாப்பு பட்ஜெட் சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் ஒப்பிடும்போது மிகவும் அதிகமாக உள்ளது. ஆனால் அதை இன்னும் பல காரணிகளின் மீது நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இது சரியான திட்டங்கள், உத்தியோகபூர்வமான நடவடிக்கைகள் மற்றும் அமைப்புகளின் மீது இருக்க வேண்டும். இந்தியா தனது பாதுகாப்பு துறையில் முதலீடு செய்யும்போது அதுடன் தொழில்நுட்ப மேம்பாடு, உத்தியோகபூர்வமான கூட்டாண்மை மற்றும் தன்னுள் நிலைத்தன்மை மீது கவனம் செலுத்த வேண்டும். இவை மட்டும் இந்தியாவின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்பது மட்டுமல்ல, இது பகுதி மற்றும் உலகளாவிய அளவிலும் இந்தியாவின் மதிப்பையும் உயர்த்தும். இவ்வாறு நமக்கு தீவிர முக்கியமானது என்னவென்றால், இந்த பாதுகாப்பு செலவீட்டு ஒப்பீட்டை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் அதற்கு பின்னால் உள்ள காரணிகளை அறியவும் வேண்டும். முடிவாக, ஒரு வலுவான மற்றும் பாதுகாப்பான இந்தியாவின் கட்டமைப்பானது அனைவரின் பொறுப்பாகும். இதற்கு சரியான தகவலும் புரிதலும் அவசியமாகும். இவ்வாறு இந்தியா, சீனா மற்றும் பாகிஸ்தானின் பாதுகாப்பு பட்ஜெட்டில் சிறு பார்வை இதுதான். இதனால் இந்த தலைப்பின் மீதான உங்கள் அறிவு மேலும் விரிந்துள்ளது என்று நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும், மேலும் இவ்வாறான பிற தகவல்களை அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.